Endangered குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்தே ஆதாப் சஸ்ரீ அகால் இந்த ஈவினிங் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm very thankful to be part of this film. எல்லாருக்கும் சர்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT. The passion, the dedication you give towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get a goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very, very, very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay, so we all have a great bonding with each other, and we really have put so much of effort in this film, and it's too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film you'll definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit, and you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say kandipa theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you, have a great evening. நான் ஆக்சுவலாக ஐ மஸ்ட் தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு அவர் ஹீரோ சந்தானம் அண்ட் த ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, co-producer கிஷோர், அண்ட் தி டிரெக்டர் பிரேம் ஆனந்த் அவர்களே, ஃபார் கிவிங் மீ a very good opportunity to act in this movie. அதாவது ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு, ஒரு காமெடி லைன் வரைக்கும் பண்ணதில் நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி டோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகியன் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் அவர் சீரியஸ் ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார், என்ன சார் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் சார் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் எ வெரி ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த காமெடி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதம் இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே இந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா,
அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் இப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டி இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களுக்கு ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேகணும், கஷ்டப்படணும். ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க அப்பாவோட கேமரா இது ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேன்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்டு ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அந்த ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். மனம் நிறைந்த நன்றிகள், ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, ரெண்டு பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்க பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட், நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க. அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபேனு. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்துல அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன். அதுல நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு. காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென்ட் த்ரூ, கண்ணால பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல். ஸோ நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு. சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து சீன்ல மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ். நீங்க எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்ன தோர்த்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட
இன்னொரு அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன், பிரபா, சூர்யா, just absolutely great work. The real heroes behind the movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு. ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம். ரெடினுக்கு எப்பவுமே பாவம், அப்போதான் புதுசாக கல்யாணம் வேற இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பாரு. நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லையும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன். அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே. இஃப் யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹேவன்ட் மிஸ்ட் எனி ஒன். ஸோ கோயிங் டு கம் டு everybody's forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து particularly biggest rush. ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும். STR பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர admirer of STR, not just for his movies. அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி honest to the core, what you see is what you get. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜம் முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரை பத்தி வெளியா 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி STR, இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே गाइस, அதான் இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேனா, படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புற அழிச்சாட்டே பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பார்த்துட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூ பத்தி கவலைப்படாம, சிஎஸ்கேவும் இல்ல, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிகெஸ்ட் பிரைஸா இருக்கும், எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience.